பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன செஞ்ச நீ? நான் வந்து செஞ்சேம்மா. நீ நல்லா படிக்கிறதுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களா? அது என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம்டா. என்ன சொல்ல போறாங்க? நான் வந்து கேட்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிஃப்ட்ன்ற வந்து பார்க்குறேன். சரிம்மா, நான் வாங்க. ஆகமா, யாருமா நீங்க? காளிசோட அம்மாவா? அப்படியே கிளாஸ் டெய்லி முடிச்சு அப்படியே வந்துட்டீங்களாம்மா காலையிலேயே? ஏன் வர சொல்லியிருக்காங்களே? ஆமா ஆமாங்க, வாங்க வாங்க, உட்காந்து உட்காந்து பேசுவோம் வாங்க. இல்ல நீங்க வாங்க உட்காருங்க. என்னன்னு சொல்லி உங்களை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க? வாசிப்பு ரொம்ப மோசமா இருக்கு அவங்களோட. வீட்டுல என்னதான் செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுமா. வீட்டுல நீங்க பாக்குறீங்களா இல்லையா? என்னம்மா நீங்க சொல்றீங்க? வர அப்பா அம்மா இதேதான் சொல்றாங்க, வீட்டுல நல்லா படிக்கிறாங்கன்னு. நேற்று தான் அவங்களை திருப்பி வாசிக்க சொன்னேன். அந்த ஒரு வாக்கியமே அவங்களால வாசிக்கும் போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ வீட்டில் வாசிக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையாம்மா? டியூஷனுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க. சரி, டியூஷனுக்கு காசு கட்டி நீங்க அனுப்புறீங்க. ஆனா டியூஷன்ல என்ன படிக்கிறாங்கன்னு நீங்க அவங்க புக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணிருக்கீங்களாமா? சொல்லுங்க. படிக்கிறாங்க, ஆனா என்ன படிக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சு போய் பார்த்ததில்ல. அவங்க அண்ணா அக்காலாம் யாரும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சு போனாங்களா? கொண்டு விடுங்க அவங்களா? அதனாலதான் உங்களை ஏமாத்துறாங்க. ஏமா, கண்டிப்பா அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு சுலபமா இருக்கும். உங்களுக்கு படிக்க தெரியாதனாலதான் அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. 2 மணி நேரம் புக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, போனு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த போன்ல அவங்க என்ன பார்ப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா? இல்லையே. ஆனா எந்த பாடத்தையும் சரியா செஞ்சுட்டு வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. நேற்று கூட வந்து நனிகை கல்வி பாடத்துக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க. போன வாரம் இந்த வாரம் வரைக்கும் அந்த வேலை வரவே இல்லை. கேளுங்க அவங்க கிட்ட, கேளுங்கம்மா. ஒரு கொங்காடி செஞ்சு அனுப்பி போட சொன்னேன். ஒரு வாரம் ஆச்சு, ஆனா வந்து கொங்காடி வந்து ஸ்கூல்ல சேரவே இல்லை. அப்புறம் வந்து அவங்க தலையில பாருங்கம்மா, காலையில நீங்களும் அவங்க வந்து கிளப்பி விடுறீங்க. எப்படிமா அந்த பிங்க் கலர் ரெண்டுலாம் நீங்க தலையில முடியல கட்டி அனுப்ப முடியும்? நீங்க பரவாயில்ல, பின்னாடி வந்து செம்பருத்தி பூலாம் வச்சிருக்கீங்க. நீங்க உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. மக வந்து சட்டையெல்லாம் ஒழுங்கா அயன் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறாங்க. சுடுவாரு பாருங்க, அப்படியே சுருங்கி போய் கிடக்குது. இல்லம்மா, ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வாசிப்பு சரியா வர மாட்டேங்குது. அதுதான் வாசிக்கிறாங்களா, கரெக்டா வாசிக்கிறாங்களா உங்களுக்கு எப்படி தெரியுமா? இப்ப வாசிச்சு பார்க்க சொல்லலாமா? எல்லாம் வரவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, என் மகன் நல்லா வாசிக்குதுன்னு. சரி, இப்ப பார்க்கலாம் வாங்க, மகன் எப்படி வாசிக்கிறாங்கன்னு. உட்காருமா.
மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை அடிக்காதீங்க. வீட்டில் போயிட்டு ஒரு ரொம்ப நாள் வேணாமா வாசிப்பு, ஏன்னா நம்ம தமிழ் பள்ளியில் படிக்கிறதுனால வாசிப்பு வந்து மிக அவசியம். அப்போ அவங்களுக்கு அந்த தமிழே அடிப்படையே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 6ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லா பாடங்களையும் வந்து அவங்க தமிழ் மொழியில் தான் படிக்கணும். நம்ம அந்த காலத்தில் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒழுங்காக படிக்கல. நம்மளோட எண்ணம் வந்து நம்ம பிள்ளைங்களாவது வந்து நல்ல ஒரு சிறந்த நிலையில் வரணும், எதிர்காலத்தில் ஒரு நல்ல துறையில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆமாவா இல்லையாம்மா? இப்போ உங்களை மாதிரியே வந்து உங்கள் மகளும் வந்து நடனக்காரி ஆகணும் முடியுமா? ஆசைப்படுறீங்களா? உனக்கு எதிர்காலத்தில் என்னவா ஆகணும்னு ஆசைமா? டீச்சர். டீச்சரா? அப்போ டீச்சர்னா கண்டிப்பாக வந்து இப்போலேருந்து நீங்கள் உங்களோட மொழியாக்கம் வந்து சிறப்பாக இருக்கணும். எந்த ஸ்கூலில் டீச்சர் ஆக போகிறீங்க? முக்கியம் தமிழ் பள்ளியிலே, நீங்கள் படிக்கிற தமிழ் பள்ளியிலே எதிர்காலத்தில் வந்து நீங்கள் தமிழ் ஆசிரியராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போனா உங்களோட தமிழ் மொழியை நீங்கள் இப்போலேருந்து வளர்த்து கொள்ள வேண்டும். டீச்சர் வந்து 1 மாதம் டைம் தரேன். அந்த 1 மாதத்துல உங்களுக்கு எதுனா வாசிக்க தெரியலையோ என்கிட்ட வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு ஓகேம்மா வாரத்தில் வந்து ஒரு 3 மொழி கதை புத்தகமும் கொடுத்து அனுப்புவேனே. ஆங்கிலம், தமிழ் மொழி, தேசிய மொழி புக்கெல்லாம் கொடுத்து அனுப்பி நான் உங்களுக்கு எழுத சொல்லுவேன். இவங்க தான் எழுதவே மாட்டேங்கிறாங்கம்மா. ஓகே சரிம்மா. வீட்டில் வந்து நீங்களும் கொஞ்சம் கவனிங்க. டியூஷனுக்கு அனுப்புறது பிரச்சனை இல்லை, ஆனால் டியூஷன்லேயே அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு வந்து கல்வி தாங்க மிக அவசியம். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. சரிம்மா, 1 மாதம் கழிச்சு நான் அவரோட அடைவு நிலையை பற்றி உங்களோட சொல்கிறேன். ஓகே, நன்றிம்மா. லைப்ரரி போனியா? லைப்ரரி மொழியா? தமிழோட எங்க? இங்கிலீஷோட எடுத்தியா? சரி வாசி. சரியா? நான் அம்மா பின்னால் வேலை செய்கிறேன். இந்த கதை புத்தகம்லாம் வாசிச்சு டீச்சர் இதில் புத்தகத்தில் எழுதணும். நாங்கள் என்ன புத்தகத்தில் எழுதணும்? நீல புக்கா? அது பிங்க் கலர் இருந்துச்சேன். நீல புக்குன்ற புக்கு பேர் நீலா. ஓ சரி சரி, அதில் எழுது. நான் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்பேன், நீ அதில் எழுதுறியா? சரியா? ஓகே. ஒரு மாதத்திற்கு பிறகு வணக்கம் மாணவர்களே. நல்லா உரக்க சொல்லுங்க. ஓகே, 2 பேரும் நலமா இருக்கீங்களா? ஓகே ஓகே கலேஷ், நீங்க எப்படிமா வாசிப்பெல்லாம் சரளமா வந்துருச்சா? 1 மாசம் ஆயிடுச்சு கரெக்டா நான் கொடுத்து. கடந்த மாதம் ஏப்ரல் கொடுத்தேன், இந்த மாதம் மே 24 ஆயிடுச்சு. வாசிப்பை பார்க்கலாமா? ஓகே உட்காருங்க முதல்ல. ஓகே, நேற்று ஒரு சின்ன பத்தி படிச்சுதானம்மா? பக்கம் 10. ஓகே சரி, இன்று அந்த இலக்கண பகுதி. ஓகே, இலக்கண பகுதிக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக வாசிப்பை முதல்ல பார்க்கலாம். மாணவர்கள்
அறையில் அமர்ந்திருக்கின்றனர். மாமா அலுவலகம் சென்றுள்ளார். விருந்தினர்கள் பொது மண்டபத்திற்கு வந்தனர். இளைஞர்கள் முதியோர் இல்லத்தை தூய்மைப்படுத்தினர். பேரக்காரியில் புத்தாடைகள் வாங்கினோம். பரவாயில்லையம்மா, உங்களுக்கு நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. ஒரே மாசத்துல வாசிப்பு இவ்வளவு சரளம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ஓகே, ஒரு மாசத்துலயே உங்களால இவ்வளோ ஒரு முயற்சி செய்ய முடியுதுன்னா ஏன் வந்து 3 மாத 4 காலமா வந்து உங்களால எதையுமே செய்ய முடியல? அப்ப நம்ம எதை நினைச்சாலும் நம்மளால முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம். சரி, இப்போ 2 மாணவர்களுக்கும் சேர்த்து இந்த தலைமை ஆசிரியர் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுப்பாரு. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி டீச்சர் சொன்னேன், நீங்க நல்லா வாசிங்கன்னா மறு மாசம் உங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு இருக்கு என்று கூறினேன். அந்த அன்பளிப்பை எடுத்து வாங்க. நமது தலைமை ஆசிரியர் இப்ப வருவாங்க.